செட்டில்மெண்ட் டீட் அப்படின்றது என்னன்னா சொத்து ஒப்பந்த பத்திரம். அதாவது இந்த செட்டில்மெண்ட் டீட் மோஸ்டா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள தான் எக்ஸிக்யூட் செய்யப்படுது. அதாவது ஒரு அப்பா தன் பசங்களுக்கு பேர்ல ஒரு சொத்து பரிமாற்றம் செய்யறாரு, ஒரு அம்மா கிட்ட இருந்து சொத்து டிரான்ஸ்ஃபர் ஆகி தன்னோட பசங்களுக்கு வருது அப்படின்னா இங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து செட்டில்மெண்ட் டீட் மூலியமா தான் அது எக்ஸிக்யூட் செய்யப்படுது. ஏன் மோஸ்ட் ஆஃப் தி டைம் செட்டில்மெண்ட் டீடை ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா இருக்காது, ஒரு அன்பின் அடிப்படையில டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறது தான் செட்டில்மெண்ட் டீட். மோர் ஓவர் ஒரு செட்டில்மெண்ட் டீட்ல நிறைய ஆப்ளிகேஷன் கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ் மென்ஷன் செய்யப்படுது. ஸோ நீங்க அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸை பூர்த்தி செய்யல அப்படின்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ரிவோக். அதாவது உங்களுக்கு சொத்து எழுதி வச்சவங்க மூலியமா அது வந்து ரிவோக் செய்யப்படலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனல் கிளாஸ், அப்ளிகேஷன் கிளாஸ் இன்க்ளூட் செய்யப்படுறதுனால செட்டில்மெண்ட் டீட் வந்து மோஸ்ட் காமனாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உள்ள எக்ஸிக்யூட் செய்யப்படுது. ஸோ செட்டில்மெண்ட் டீடோட வகை என்ன அப்படின்னா செட்டில்மெண்ட் டீட் வந்து 4 வகைப்படும் மோஸ்டா பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட், கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் டீட், அதுக்கப்புறமா சேரிட்டபிள் செட்டில்மெண்ட் டீட். ஸோ இந்த மாதிரி ப்ராடா செட்டில்மெண்ட் டீடை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 வகையில் எது ரொம்ப சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட். இந்த அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட் ஏன் கம்ப்ளீட்டாக கம்பேர்ட் டு தி அதர் டீட் வந்து அதர் 3 டைப்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் டீட் இதே ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இந்த அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட்ல எந்த வகையான கண்டிஷன்ஸும் ஆப்ளிகேஷன் கிளாஸும் மென்ஷன் செய்யப்படாது. ஸோ நீங்க ஒரு செட்டில்மெண்ட் டீட் மூலியமா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோ நீங்க சொத்து எழுதி வாங்குறீங்க அப்படின்னா உங்க சைட்ல இருந்து சேஃபா இருக்கிறதுக்கு நீங்க அது அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீடா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட்ல கண்டிஷன்ஸ் கண்டிப்பா இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கும். அந்த கண்டிஷன்ஸை நீங்க பூர்த்தி செய்யலைன்னா உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் பின்னாடி வரும். ஆனா ஒரு அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட்ல எந்த வகையான ஒரு கண்டிஷன்ஸுமே அதுல இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்காது. ஸோ ஒரு அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட் மூலியமா நீங்க சொத்து பரிமாற்றம் செய்து வாங்கினீங்கன்னா நீங்க உங்க சைட்ல இருந்து கம்பேரிட்டிவா சேஃபா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீடை ரிவோக் செய்ய முடியுமானா இட் இஸ் வெரி ரேர், இட் கேன் நாட் பி ரிவோக் ஸோ ஈஸிலி. ஆனாலுமே ஒரு காமன் எக்ஸப்ஷனல் கிரவுண்ட்ஸ் மூலியமா அதை ரிவோக் செய்யப்படலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஃப்ராட், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கோஹெஷன், இந்த கிரவுண்ட்ஸ் மூலியமா சொத்தை எழுதி வைத்த நபர் இந்த கிரவுண்ட்ஸ் மூலியமா உங்களை சேலஞ்ச் பண்ணி உங்க மேல அலிகேஷன்ஸ் பண்ணியிருந்து சூட் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ப்ரூவ் செய்யும் பட்சத்தில் அதை ரிவோக் செய்யப்படும். ஆனா இது ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ். அந்த இன்டென்ஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் செக் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டா. ஸோ அதை ப்ரூவ் செய்யும் பட்சத்துல தான் அது ரிவோக் செய்யப்படும். அல்லாது நீங்க உங்க சைட்ல கிளியரா இருக்கீங்க, நீங்க அந்த மாதிரிலாம் எழுதி வாங்கல அப்படின்னு உங்க சைட்ல நீங்க கிளியரா இருக்கீங்கன்னா அது ரிவோக் செய்யப்படாது. அந்த ப்ரூவ் செய்யப்பட்ட பட்சத்தில் மட்டும்தான் அது ரிவோக் செய்யப்படும். ஸோ ஒரு அப்சல்யூட் செட்டில்மெண்ட் டீட் மூலியமா சொத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்குறது இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி சேஃபர் when you are going to go for a settlement deed.